கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும் விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இரத்த களறியொன்றை ஏற்படுத்த முயற்சிக்கும் தேசிய மக்கள் சக்தி. நாட்டில் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமா? வெளியான தகவல். தமிழரசு கட்சியினர் தமிழ் மக்களுக்கு செருப்படி. தமிழ் எம்பி சீட்டம். ஜனாதிபதி தேர்தலில் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும்? வைத்தியசாலைகளில் சத்திர சிகிச்சைகளுக்காக வரிசையில் நிற்கும் மக்கள். தேர்தல் களத்தில் ரணில் அனுர கடும் போட்டி. நாட்டின் நிலைமைக்கு தம்மை தவிர அனைத்து அரசியல் கட்சிகளுமே பொறுப்பு. ரணில் பகிரங்கம். காசா அகதிகள் முகாம் மீது தாக்குதல். ஐநாவின் 6 ஊழியர்கள் பலி. தொடர்பான விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தியினர் நாட்டில் இரத்த களறியொன்றை ஏற்படுத்துவதற்கு முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர குற்றம் சாட்டியுள்ளார். கட்டுக்குருந்தவில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரச்சார கூட்டம் நேற்று நடைபெற்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், கடந்த சில தினங்களில் ஜேவிபியுடன் தொடர்புடைய மாணவ குழுவினர் பல்கலைக்கழகம் ஒன்றில் முன்னிலை சோசலிச கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் மாணவர் சங்கத்தினர் மீது தாக்குதல் நடத்தியிருந்தனர். கடந்த 10ஆம் தேதி இரவு முதல் மாணவர்களின் விடுதிகளுக்குள் நுழைந்து அவர்கள் தாக்குதல் நடத்த ஆரம்பித்துள்ளனர். இதன் காரணமாக தற்போது குறித்த பல்கலைக்கழகத்தை மூடுவது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மோதல் நிலைமை ஏனைய பல்கலைக்கழகங்களுக்கு நீண்டு செல்லும். ஜேவிபியுடன் தொடர்புடைய மாணவ சங்கங்கள் மற்றும் தொழிற்சங்கத்தினர் தமது கட்சிக்கு வாக்களிக்குமாறு மக்களை அச்சுறுத்தி வருகின்றனர். இந்த நிலை தொடருமாயின் இதுவே இறுதி தேர்தலாக இருப்பதற்கும் வாய்ப்பு உள்ளது. ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தியின் கைகளுக்கு அதிகாரம் செல்லுமாயின் நாட்டில் மற்றொரு தேர்தல் நடத்துவதற்கு ஒருபோதும் வாய்ப்பு ஏற்படாது. அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் நாடாளுமன்றத்தை கலைப்பதாக கூறுகின்றனர். நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு 52 நாட்கள் தேவைப்படும். 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு தேசிய மக்கள் சக்தியினால் எவ்வாறு அமைச்சரவை ஒன்றை அமைக்க முடியும்? அவர்கள் தற்போது மக்களை அச்சுறுத்தி வாக்கு கேட்டு ஒரு போக்கினை கையில் எடுத்துள்ளனர் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி விரும்பினால் நாட்டில் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படலாம் என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தால்துவ தெரிவித்துள்ளார். எனினும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் காவல்துறை ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த திட்டமோ அல்லது தயாரிப்புகளும் மேற்கொள்ளப்படவில்லை என பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணத்திலக்க கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்றில் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் கருத்து வெளியிட்ட அவர், இலங்கையில் ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் ஜனாதிபதிக்கும் காவல்துறைக்கும் வழங்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மக்கள் போராட்டம் வெடித்த போதிலும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் இல்லத்திற்கு அருகில் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்ற போதும் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. இலங்கையின் 9வது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் 21ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. இந்த நிலையில் ஊரடங்கு சட்டத்தை அறிவிக்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ள நிலையில் ஊரடங்கு உத்தரவை ஏற்பாடு செய்வதற்கான திட்டங்கள் மற்றும் தயாரிப்புகள் எதுவும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் தேர்தல்களின் பின்னர் சில சந்தர்ப்பங்களில் இவ்வாறு ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழரசு கட்சியை நம்பியிருந்த மக்களுக்கு தமிழரசு கட்சியினர் செருப்படி வழங்கியிருக்கின்றார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஐக்கியன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், நாட்டின் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே மீண்டும் ஜனாதிபதியாக வர வேண்டும். பல்வேறு நெருக்கடியில் இருந்த நாட்டினை மீட்டு தற்போது உள்ள நிலைக்கு கொண்டு வந்தவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களே. எனவே அவருக்கே வாக்களிக்க வேண்டும். தமிழரசு கட்சியை நம்பியிருந்த மக்களுக்கு தமிழரசு கட்சியினர் செருப்படி வழங்கியிருக்கின்றார்கள் என்றும் அவர்கள் தங்களுக்குள் ஒற்றுமையில்லாத பல்வேறு குழப்ப நிலைகளுக்கு சென்றுள்ளார்கள். இதனால் ஜனாதிபதியை ஆதரித்தது தொடர்பில் பல்வேறு குழப்பம் வருகின்றது என்றும் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். மேலும் ரணில் விக்ரமசிங்க நாட்டிலே கடந்த ஆட்சி காலத்தில் ஏற்படுத்திய பல்வேறு வேலை திட்டங்கள் தொடர்பிலும் தமது நிலைப்பாடு தொடர்பிலும் இதன்போது தெளிவுபடுத்தியுள்ளார்.
ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வாக்காளர்கள் எவ்வாறு சரியாக வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும் முறை தொடர்பில் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க விளக்கம் அளித்துள்ளார். அந்த வகையில் ஜனாதிபதி தேர்தலில் சரியான முறையில் வாக்களிக்கும் முறைகள் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளன. அதன்படி முதலாவது வாக்கினை 1 என்றும் விருப்பு வாக்குகள் 2 மற்றும் 3 என்றும் குறிக்கலாம். அத்துடன் ஒரு வாக்கை மட்டும் அளிப்பதற்கு 1 அல்லது X என குறிக்கலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனினும் ஒரு வாக்கை அளிக்கும் போது 1 மற்றும் X என்ற இரண்டையும் குறிக்க வேண்டாம். அத்துடன் X அடையாளம் இட்ட பின்னர் வேறு எந்த எண்ணையும் பயன்படுத்த வேண்டாம். மேலும் 1, 2, 3, 4, 5, 6 போன்ற பல இலக்கங்களையும் குறிக்க வேண்டாம். சரியாக வாக்களிக்காத அனைத்து வாக்குகளும் நிராகரிக்கப்படும். தேர்தல் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. நாட்டில் வைத்தியசாலைகளில் சத்திர சிகிச்சைகளுக்காக பல வருடங்களாக மக்கள் வரிசையில் காத்திருக்கின்றார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் இலவச சுகாதார சேவை இருக்கின்ற போது அதற்கு சரியான தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு காலை பத்தேகம நகரில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட மக்கள் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் தற்பொழுது வைத்தியசாலைகளில் சத்திர சிகிச்சைகளுக்காகவும் இதய சத்திர சிகிச்சைகளுக்காகவும் பல வருடங்களாக மக்கள் வரிசையில் காத்திருக்கின்றார்கள். ஐக்கிய மக்கள் சக்தி இந்த இலவச சுகாதார சேவையை வலுப்படுத்தி வைத்தியசாலை கட்டமைப்பை பலப்படுத்துவோம். நாட்டில் இந்த அளவு சிக்கல்கள் இருக்கின்ற போது ரணிலும் அனுரவும் ஒப்பந்தம் செய்து கொண்டு அரசியல் திருமண விருந்து உண்ணுகின்றார்கள். இது நீண்ட காலமாக வந்திருக்கின்ற தொடர்பாகும். நாட்டில் ஒரு மாற்றத்தை இதனூடாக எதிர்பார்க்க முடியாது. ரணிலுக்கும் அனுரவிற்கும் இதில் மாற்றங்கள் மேற்கொள்ள முடியாது. 220 லட்சம் மக்களுக்காக இவர்கள் டீல் செய்து கொள்ளவில்லை. அவர்களுக்காகவே அவர்கள் டீல் செய்து கொண்டுள்ளனர். ஊழலை ஒழிப்போம் என்று கூறிய அனுர நல்லாட்சி காலத்தில் ஊழல் ஒழிப்பு குழுவின் தலைவராக இருந்தபோது அவர் செய்தது எதுவும் இல்லை. எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு திருடர்களை பிடித்த ஒரே குழு ஐக்கிய மக்கள் சக்தியாகும். ராஜபக்சர்கள் நாட்டை வங்குரோத்தடைய செய்தார்கள் என்ற தீர்மானத்தை ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியும் மக்கள் கூட்டணி எடுத்த சட்ட ரீதியிலான நடவடிக்கையாலேயே நடந்தது என அவர் மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியின் பின்னர் தான் பதவி பிரமாணம் செய்து கொள்ள நல்ல நேரம் கணிக்கப்பட்டுள்ளதாக சமகால ஜனாதிபதியும் வேட்பாளருமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அண்மையில் ஜனாதிபதியின் பிரச்சார குழுவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தல் வெற்றியின் பின்னர் எதிர்வரும் 22ஆம் தேதி பதவி பிரமாணம் செய்தவுடன் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். தேர்தல் வெற்றி குறித்து பதற்றமடைய வேண்டாம் என அனுரவுக்கு தகவல் அனுப்புமாறும் அந்த வெற்றி தனக்கானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தற்போதைய நிலைமைக்கு தமது கட்சியை தவிர அனைத்து அரசியல் கட்சிகளுமே பொறுப்பு என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நிகழ்வு ஒன்றின் போது இளைஞர்களின் கேள்விகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதிலளித்த போதே இந்த கருத்துக்களை வெளியிட்டார். அத்துடன் ஜேவிபி கடந்த கால ஆயுத கிளர்ச்சிகளில் இருந்து விலகி இருப்பது போல் பாவனை செய்து பொதுமக்களை ஏமாற்றி வருவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இது அவர்களின் ஒரு தவறான தந்திரோபாயமாகும். உண்மைக்கு புறம்பான வாக்குறுதிகளை வழங்கும் தவறை ஜேவிபி மீண்டும் செய்வதாக விமர்சித்த ஜனாதிபதி கடந்த கால தவறுகளை ஏற்றுக்கொள்ள விரும்பாத ஒரு குழுவினரிடம் நாட்டின் எதிர்காலத்தை ஒப்படைப்பது புத்திசாலித்தனமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடு மேலும் போராட்டங்களை எதிர்கொண்டால் பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்று அவர் இதன்போது எச்சரித்துள்ளார். இதேவேளை 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் தேசத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான கடைசி வாய்ப்பை வழங்கியுள்ளது என்று ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். மத்திய காசா பகுதியில் பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா நடத்தி வரும் முகாமில் இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதலில் ஐநா அமைப்பைச் சேர்ந்த 6 ஊழியர்கள் உள்ளிட்ட 18 பேர் உயிரிழந்துள்ளனர். மத்திய காசா பகுதியில் அமைந்துள்ள நுசீரத் எனும் பிரதேசத்தில் அமைந்துள்ள அகதிகள் முகாமிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குறித்த முகாமில் அமைந்துள்ள அல் ஜவுனி பாடசாலையை குறிவைத்தே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஐநா நடத்தி வரும் குறித்த பாடசாலை மீது துல்லியமாக தாக்குதல் நடத்தும் திறன் கொண்ட ஆயுதங்கள்
ஆதாரங்கள் கொண்டே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலில் ஐநா அமைப்பைச் சேர்ந்த 6 ஊழியர்கள் உள்ளிட்ட 18 பேர் உயிரிழந்தனர். எனினும் இது தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ள இஸ்ரேல் ராணுவம் பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இந்த நடவடிக்கையின் போது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் கூறியுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள பலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் நிவாரண மற்றும் பணி நிறுவனம் கடந்த அக்டோபரில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே போர் தொடங்கியதிலிருந்து ஒரே தாக்குதலில் அதிக எண்ணிக்கையிலான தங்கள் பணியாளர்கள் உயிரிழந்தது இதுவே முதன்முறை என்று தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.